எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்தில் என்ன நிகழ்வு நடக்க போது, என்னென்ன புது புது விஷயங்கள் நடக்க காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசியாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில மிருகசிருஷம் 3 மற்றும் 4ஆம் பாதமும், திருவாதிரை முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், புனர்பூசம் முதல் 3 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மிதுன ராசி. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும், குறிப்பா இந்த மாதத்துடைய முதல் பகுதியை விட 2வது பகுதி ரொம்ப சூப்பரா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு அதாவது ஏற்றத்தை தருகின்ற வகையில சில நல்ல நிகழ்வுகளோட வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவ்வளவு நாட்களா அவங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு செவ்வாய், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி செவ்வாய். ஸோ எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாத ஒரு தன்மை. முக்கியமான சில விஷயங்கள் கைக்கு வர மாதிரி வந்து கை நழுவி போறது, வாய்ப்புகள் கை நழுவி போறது. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தடை தாமதம் என்ற விஷயம் கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சலசலப்புகள், மனஸ்தாபங்கள் கண்டிப்பா வந்து போயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலத்துல கண்டிப்பா ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல செவ்வாய் வந்து வலுத்து உட்காந்துருக்காருங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், சூரியன், புதன் சேர்க்கை இந்த மாதத்துடைய முதல் பகுதியில. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இதனால் வரைக்கும் அந்த செலவுகள் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா குறையும் இந்த மாதத்துடைய 2வது பகுதியில இருந்து. ஏன்னா விரையாதிபதி ராசிக்குள்ள வரார், சரிங்களா? அப்போ வந்து கண்டிப்பா பணம் உங்ககிட்ட தங்கும், செலவுகள் உங்க கையில இருக்கும், கட்டுக்குள்ள இருக்கும். அது மட்டும் இல்லாம லாபஸ்தானத்துல செவ்வாய் உட்காந்துருக்காரு, கண்டிப்பா கைக்கு காசு வந்து சேரும். எப்படியாச்சும் ஒரு வழியில ஏதோ ஒரு வகையில வருமானம் நிச்சயமா கைக்கு வரும் இந்த காலகட்டங்கள்ல. ஸோ வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றகரமான ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லாங்க. குறிப்பா சுய தொழில் செய்யக்கூடிய பார்த்தீங்கன்னா அந்த தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா சொல்லப்போனா சுய தொழில் செய்யறவங்களுக்கும் சரி, அல்லது தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. தொழில் ரீதியா நிச்சயமா இந்த காலகட்டம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கையில இதனால் வரைக்கும் இருந்து வந்த ஒரு செலவுகள், இது மட்டும் இல்லாமல் இதனால் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த அந்த மந்தமான ஒரு தன்மை, எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில இருந்த காசு வந்து வெளியே போறத அதாவது தடுக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு நிறைய மிதுனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் கையில வந்து பண விரயம் விடுறது கண்டிப்பா அதிகமா இருந்திருக்குங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் காசு ஏதோ ஒரு வகையில செலவாயிட்டே இருக்கு சார் சொல்லி நிறைய பேர் வந்து புலம்பிட்டு இருந்தீங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா செலவுகள் குறையும், செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கும். அதோட மட்டும் இல்லாம வருமானமும் அதிகரிக்குங்க, அதுதான் முக்கியமான விஷயங்க. அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பா தேடி வருங்க. மேலும் ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில தொழில் ரீதியாகவும் சரிங்க, வேலை நிமித்தமும் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் இருக்கிற பிளேஸ்லயாச்சும் ஒரு சின்னதா ஒரு சேஞ்சஸ் ஆச்சும் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்க முடியும் இந்த ஜூன் மாதத்துல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல கேதுங்க. குரு பார்த்த கேது, அதாவது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, அதாவது குரு வந்து கேது வந்து பாக்குறாரு, சரிங்களா? ஸோ இந்த காலகட்டங்கள்ல மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காத்துட்டு இருக்கு. ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதத்துல உங்களோட வாழ்க்கையில இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம விருப்பப்பட்ட கல்வியை தேர்ந்தெடுத்து படிப்பீங்க, நல்ல ஒரு காலேஜ் சீட் கிடைச்சு, அட்மிஷன் கிடைச்சு அங்கேயே வந்து போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளிநாடு போயிட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சற்று அதிகமா இருக்கு இந்த காலகட்டங்கள். ஏன்னா 12ஆம் இடத்துல குரு இருக்காருங்க, 10ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ஸோ ரெண்டுமே நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாமல் பாக்கியத்துல சனி பகவான் அமர்ந்திருந்து அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அனுபவிக்கின்ற ஒரு தன்மையை சனி பகவான் மிதனராசிக்காரனுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறார். ஏன்னா மிதனத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறத விட 9ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. அதே போல பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண பாக்கியம், அந்த குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் யாருக்கெல்லாம் காலதாமதம் ஆயிட்டு இருக்கோ அது இப்ப கிடைக்கும். புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து பொருளாதார நிலையை பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த காலகட்டங்களில் வருமானம் கண்டிப்பா அதிகமா இருக்குங்க, செலவுகள் கண்டிப்பா கட்டுக்குள்ள இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல இந்த மாதம் 2வது பகுதியிலிருந்து ராசிக்குள்ள
சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கை. மனசுல தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நம்மளால முடியாதது இங்க எதுவுமே கிடையாது, நம்ம மனசு வச்சா எல்லாமே முடியும், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்ற விஷயம் கண்டிப்பா உங்களை மனசுல அதிகமா ஏற்படும். எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா சாதிக்கின்ற ஒரு தன்மை உங்ககிட்ட இந்த மாதத்துல கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும். ஏன்னா 6ஆம் அதிபதி 6க்கு 6ல மறையறதுனால கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ராசிநாதனும் வலுவா இருக்கார். அப்போ இந்த மருத்துவ சிகிச்சை செய்யணும்னு இருக்கிறவங்க அல்லது ரொம்ப நாளா வந்து ட்ரீட்மெண்ட்லேயே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. இப்போ அறுவை சிகிச்சையே தேவையில்லைன்னு சொல்ற அளவுக்கு, தள்ளி போடுற அளவுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட ஆரோக்கியத்துல இந்த மாதத்துல ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதாவது ஹெல்த் கான்சியஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதம். அதற்கடுத்து கடன் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்தா அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் தற்போது பிறக்குங்க. அது மட்டும் இல்லாம எதிர்ப்புகள் உங்களோட வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த மறைமுகமான எதிர்ப்புகள், வேலை செய்யறதுலயும் சரிங்க, தொழில் ரீதியாகவும் சரிங்க, இருக்கிற இடத்துலயும் சரிங்க, உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் அது அனைத்தும் வந்து விலகும் இந்த காலகட்டத்தில். எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தன்மையை செவ்வாய் கண்டிப்பா கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சொல்லிட்டு ரொம்ப நாளா இழுபறியா இருக்கின்ற விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வந்து சேரும் இந்த காலகட்டங்கள்ல. மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறது, கொஞ்சம் பேசுற வார்த்தையில கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும், கொஞ்சம் தன்மையா பேசுங்க. ஏன்னா 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால எடுத்தவன் கவுத்தவனு பேசுவீங்க, மனசுல வந்து எதையுமே, அதாவது கோபத்துல விடுற வார்த்தையை வந்து யாராலுமே வந்து அந்த என்ன சொல்றது, நீங்க ஒரு விஷயத்த வந்து நீங்க கன்வே பண்ண போவீங்க, டக்குன்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு சுச்சுவேஷன் மாறும், அப்ப டக்குன்னு வார்த்தையை விட்டுடுவீங்க அந்த இடத்துல. ஸோ அப்ப விட்ட வார்த்தையை வந்து நம்ம திரும்ப வாங்க முடியாது, சரிங்களா? அப்போ வந்து வார்த்தைகளை இந்த காலகட்டங்களை கொஞ்சம் பார்த்து நிதானமா பொறுமையா பேசுங்க மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்குற வரைக்கும் பேச்சுல கொஞ்சம் ஒரு தெனாவட்டு இருக்கும், ஒரு திமிர் இருக்கும், கொஞ்சம் கோபமாகவும் பேசுறீங்க, மனசுல வச்சுக்காம டப்பு டப்புன்னு வார்த்தையை விட்டுடுவீங்க இந்த காலகட்டத்தில். அப்போ கொஞ்சம் கவனம் அதிகமா பேச்சுல இந்த மாதத்துல நீங்க எடுத்துக்கணும், சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குங்க. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, எதிர்பாராத வகையில ஒரு ஏற்றம் கண்டிப்பா உண்டு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா லாட்ரி, ரேஸ், பந்தயம் இந்த மாதிரியான விஷயங்கள் கை கொடுக்கும். ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதாவது பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்கு இந்த காலகட்டங்கள்ல. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 7 கூடியவன் 12ல மறைஞ்சிருந்தாலும் கூட 7ஆம் இடத்தை சுக்கிரன் பாக்குறாருங்க, சரிங்களா? ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு நல்ல ஒரு டைம் மிதனராசிக்காரனுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் ராசிக்குள்ள இருக்கார், 7ஆம் இடத்தையும் சுக்கிரன் பார்வை செய்யறது கண்டிப்பா திருமண வாழ்க்கை நல்லபடியா அமைச்சு கொடுக்கும், இல்லறம் நல்லறமா இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், குழப்பங்கள் அனைத்தும் சரியாகும் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பா தேடி வரும், அதிர்ஷ்டம் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலத்துல கை கொடுக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி ராசிக்குள்ள உட்காரார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா அதிர்ஷ்டத்தின் மூலமா ஒரு ஏற்றம், அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு உங்களை தேடி வரதுக்கான கண்டிப்பா வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த மாதம் வந்து குறிப்பா 2 நபர்களால் நல்ல ஆதாயமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கேன். ஒண்ணு வந்து உங்க தந்தை வழி உறவுகளாலையும் நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பா எதிர்பார்க்க முடியும். ஏன்னா 9ஆம் இடத்துல சனி வலுவா இருக்காருங்க. ராசிக்குள்ள சூரியன் சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. 2வது வந்து பாத்தீங்கன்னா உங்க தாய் வழி உறவுகளால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க 2 பேரால கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு சாதகமான விஷயங்கள் இந்த ஜூன் மாதத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சந்திராஷ்டம நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 23ஆம் தேதி இரவு 10:50 மணி முதல் ஜூன் மாதம் 26ஆம் தேதி விடியற் காலை 1:50 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்கள்ல சந்திரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைவார், சரிங்களா? சந்திரன் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டங்கள்ல மனசு அலப்பாயும், மனசு தெளிவா இருக்காது, குழப்பிட்டே இருப்பீங்க, ஏன்னே தெரியாம கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க, ஏன்னே தெரியாம கோவப்பட்டுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் செட், ஒரு நிலையான ஒரு தன்மை மனசுல இருக்காது, குழப்பங்கள் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க எடுக்கின்ற முடிவுகளும் குழப்பமா தான் இருக்கும். ஸோ அப்போ குழம்பிட்டே இருக்கும் போது, மனசு தெளிவா இல்லாத போது கண்டிப்பா எடுக்கின்ற காரியங்கள் தவறாக தான் போகும். ஸோ அப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல முக்கியமான விஷயங்கள், நல்ல விஷயங்களை தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவனோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பா சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமா அவனோட வாழ்க்கையில அமையும்.